ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்து பேசப்போறோம். இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் பட்டய கணக்காளர் திருமதி ரேணுகா முரளி. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்போ ஒரு நாட்டோட சுற்றுப்புற தூய்மை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதோட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கழிப்பிட வசதி ரொம்ப அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணு. இந்த விஷயங்களை நோக்கமா கொண்டு அரசாங்கம் தொடங்கினதுதான் இந்த தூய்மை இந்தியா இயக்கம். அரசின் திட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல தொடங்கப்பட்டது. அதற்கான நோக்கம் என்ன? இந்த இயக்கத்தின் இலக்கை நோக்கிய பயணம் எப்படி இருக்குமா? தூய்மை இந்தியா இயக்கம் என்பது நம்ம நாட்டை மட்டுமல்லாம உலக அளவில் அத்தனை நாடுகள்லையும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம். ஏன்னா வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை இத்தனை ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் கெடுவோட 5 வருடம் அப்படிங்கிற கெடுவோட யாரும் பண்ணினதே கிடையாது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இயக்கம். மக்கள் தொகையை வேற நம்ம மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டு, அதாவது இந்த திறந்தவெளி மலம் கழித்தல்ங்கிறது ஒரு குறைபாடு கிடையாது, அது பழக்கம். அதனாலதான் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல கூட இதை இந்த சானிடேஷன் அப்படிங்கிற சுகாதாரத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல அனைத்து நாடுகளும் ஐக்கிய நாடு சபையோட எல்லாரும் ஈடுபட்டிருக்கிற ஒரு விஷயத்த இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்து இந்த இயக்கம் ஒரு மிகச்சிறந்த அளவில் பேசப்பட்டிருக்குன்னா அது இந்த தூய்மை இந்தியா இயக்கம் அப்படிங்கிறதுல நம்ம சந்தேகமே கிடையாது. இந்த இயக்கத்தை பற்றி சொல்லணும்னாக்கா நான் ஆரம்பித்தோட ஒரு முக்கியமான தேதிகளோட உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நான் 2019 நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளோட 150வது பிறந்த நாள். அவர் சுத்தமான இந்தியாவிற்காக அவர் பலவிதமான தன்னுடைய உரைகளாலையும் தன்னுடைய நடவடிக்கைகளாலும் சுத்தம் மக்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய விஷயமா இந்த 2019 அவரோட 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு ஒரு அஞ்சலியாக இந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுலயும் பாத்தீங்கன்னா என்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா 2 அக்டோபர் அவருடைய பிறந்த தேதி 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இந்த திட்டம் துவங்கும் பொழுது 2019 அவருடைய 150வது பிறந்த நாள் அன்று திறந்தவெளி மலம் கழிப்பு இல்லாத ஒரு இந்தியாவாக இந்த நாட்டை நம்ம அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல இது வெறும் திறந்தவெளி மலம் கழிப்பதை நிறுத்துவதற்கான திட்டம் மட்டும் கிடையாது. மொத்தமா ஒரு சுகாதாரமா ஒரு சிறந்த நாடா, சுற்றுப்புறம் சூழலுக்கு பாதிப்பு இல்லாத நாடா, மக்களுக்கு நல்ல சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்கிற விஷயங்கள் நிறைய பல விஷயங்கள் இருக்கு. இந்த இயக்கத்தின் முதற்கட்டத்துல அனைவருக்கும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு நோக்கமா கொண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றத சொன்னீங்க. இந்த இயக்கத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து சொல்லுங்க மேம். 2014 அதாவது இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 வீட்டுல 6 வீட்டுக்கு கழிப்பறை கிடையாது. மக்கள் குழந்தைகள் பெண்கள் அனைவருமே கழிப்பிடம் இல்லாத வீடு இருக்கிற அத்தனை பேருமே பொது கழிப்பிடங்களை தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால இந்த மிஷன் என்ன பண்ணாங்கன்னா இந்த இயக்கத்தை 2 பகுதி phase 1 phase 2 அப்படின்னு சொல்லுவோம். முதல் phase என்பது 2014 2019. அதுல முக்கியமான ஒரு நோக்கம் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் முதல் கட்டத்துல. அடுத்த கட்டத்துல அதை சாதிச்ச பிறகு நிறைய விஷயங்கள், அதாவது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது, குப்பை மேலாண்மை, குப்பையை எப்படி அகற்றுவது, குப்பையை மறுசுழற்சி செய்வது எப்படி, மக்களுடன் இணைத்து அதை செய்வது எப்படி. இந்தியா என்பது கிராமம் மட்டுமல்ல, நகரம் மட்டுமல்ல, கிராமமும் நகரமும் சேர்ந்த ஒரு தன்னிகரல்லாத நாடு. ஸோ அந்த நாடு அப்படிங்கறது அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தும் போது அனைத்து கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை சுத்தமான சுகாதாரமான இந்தியாவை உருவாக்குவதற்கான பலவிதமான அம்சங்களை உடையது மட்டும்தான் இந்த திட்டம். அதுல உங்களுக்கு phase 1 நான் சொன்னது போல 2014 2019 கோவிட் பெருந்தொற்று வந்த காரணத்தினால் அந்த 2 வருடம் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. அந்த 2வது பகுதி இப்போ 2025 முடித்து 2026 நம்ம இப்போ 3வது பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பா சொன்னீங்க மேம். வெறும் கழிப்பிட வசதி மட்டும் இல்ல, பல்வேறு நோக்கங்களை கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க மேம். இந்த இயக்கத்தின் முதல் கட்டத்துல கழிவறை வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தல் ஏன் அரசோட முக்கிய செயல்பாடா இருந்துச்சு? அப்புறம் இந்த இயக்கத்தின் மூலம் யாரெல்லாம் பயனடையலாம் மேடம்? இப்போ 2014 முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அப்படின்னே சொல்லலாம். 50% மக்கள் திறந்தவெளி கழிப்பிடத்தை தான் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க.
இந்த கழிவுகளை நீக்கிறது வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக நீக்கிறது போய் திறந்த வெளியில மலம் கழிக்கும் போது பலவித பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை கிடையாது. இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதி, பாதுகாப்பின்மை, அது எல்லாத்தையும் விட ஒரு மானம். மனிதனுக்கு தேவை வந்து உடல் உணவு ஆரோக்கியத்தை தவிர ஒரு தன்மானம். அது ஒரு தப்பான விஷயமா கூட வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்த நிலையில போயிட்டு அந்த விழிப்புணர்வை உண்டாக்கி இதே மாதிரி திறந்த வழியில மலம் கழிக்க கூடாது அப்படின்னு வந்து அரசாங்கம் சொன்ன திட்டம். ஒரு பிரச்சனையை வந்து மக்களுக்கு எடுத்துன்னு போகும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அரசாங்கம் தான் சொல்லணும். அரசாங்கம் வந்து மிகப்பெரிய அளவுல நாங்க வந்து கழிப்பிடம் உபயோகங்கள் மட்டும் சொல்றது இல்ல, அந்த கழிப்பிடம் கட்டுவதற்கான மானியத்தையும் நாங்க உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொன்னது. அதுல வந்து ஒரு இந்த திட்டம் வெற்றிகரமா அமைவதற்கு இந்த ஒரு அரசுடைய முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து கழிப்பிடம் கட்டிக்கோங்க, உங்களால கழிப்பிடம் கட்டக்கூடிய பொருளாதார வசதி இல்லைன்னாக்கா நிதி உதவியும் நாங்க தரோம், அந்த நிதி உதவியை நாங்க கொடுத்துறோம், நீங்க கழிப்பிடம் மட்டும் கட்டிக்கிட்டு அது சரியா உபயோகப்படுத்துங்க அப்படின்னு வந்து அதை சொன்னதுனால இந்த திட்டம் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட தனி மனித நபர் ஒவ்வொருக்கும் 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, விவசாயிகள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, பெண்கள், குடும்ப தலைவியாக தனியாக குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே இந்த நிதி உதவி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த திட்டத்துல செயல்பட்டாங்க. இணைந்து 12,000 ரூபாய் வரைக்கும் இந்த நிதி உதவி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து வழங்கப்பட்டது. தூய்மை இந்தியா இயக்கத்தை செயல்படுத்துறதுக்காக மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதி ஒதுக்கீடு குறித்து சொல்லுங்க மேம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேல மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதுக்கான நிதி ஒதுக்கீடு, அதாவது தூய்மை இந்தியா ஆரம்பித்த நாள் முதல் இப்போ வரைக்கும் அதுல பாத்தீங்கன்னாக்கா phase 1 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 2014 இருந்து 19 அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40,700 கோடி ரூபாய் வந்து இந்த கழிப்பிடம் கட்டுவதற்கு மட்டுமே தனியாக வந்து செலவிடப்பட்ட ஒரு நிதியுதவி திட்டம். அதுதான் வந்து அது சரியான விதத்துல அத்தனை பேருக்கு அந்த போய் அடைஞ்சு அதுக்கான பயனை வந்து நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படிங்கறத வந்து நிதர்சனமா அதை ஒரு பாக்குறோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா phase 2 phase 2ல பாத்தீங்கன்னாக்கா கிராமமும் இணைஞ்சிருக்கு, நகரமும் இணைஞ்ச வந்துதான் வந்து தூய்மை இந்தியா phase 2. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.40 லட்சம் கோடி இதற்கான நிதி ஒதுக்கீடா இருக்கு phase 2ல. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பண்றாங்க. ஒரு தூய்மை இந்தியா திட்ட பகுதியில நகர்ப்புறத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 62,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலமா. இது இல்லாம இதுல வந்து இந்த மொத்த நிதி உதவியில கிட்டத்தட்ட 60ல இருந்து 75 விழுக்காடு வந்து மத்திய அரசும், 25ல இருந்து 40 விழுக்காடு வந்து மாநில அரசும் இதுல வந்து இந்த அளவுல வந்து 2 பேருமே சரியான விதத்துல வந்து இதுல வந்து பங்களிக்கிறாங்க. அது இல்லாம மத்திய, மாநில, உள்ளாட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் உள்ள எல்லா இணைப்புகளும் அவங்களுக்கான ஒவ்வொரு வருஷமும் அந்த நிதி வரும்போது இதுல ஒரு நல்ல ஒரு கணிசமான அளவு நிதியை வந்து இந்த தூய்மை இந்தியா திட்டத்துக்காக ஒதுக்கி அதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இந்த திறந்தவெளி கழிப்பிட பயன்பாடு எத்தகைய சவால்களை ஏற்படுத்தியது மேம்? தூய்மை இல்லாத சூழல் மக்களோட உடல் நலன்ல, சமூகத்துல எத்தகைய தாக்கத்தை உருவாக்கியது மேம்? இந்த தூய்மை இந்தியா இயக்கத்துல மிகப்பெரிய சவால் வந்து இதை வந்து நம்ம திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒரு சுகாதார பிரச்சனையாக பார்க்குறோம். இது சுகாதார பிரச்சனை மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள், கிருமிகள் இருக்கும், அதனால தொத்து பரவும், அதனால வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு, காலரா, இதே போல பலவிதமான பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சுகாதார பிரச்சனை மட்டும் இல்லாம சமூக பிரச்சனையும் ஆயிடுது. பெண்களுக்கும் ஆபத்து, குழந்தைகளுக்கும் ஆபத்து அப்படிங்கும்போது விஷப்பூச்சிகள், பாம்புகள், இந்த பெரிய சவால் தான் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக இருக்கிற பட்சத்துல சுகாதாரமும் பிரச்சனை, சமூக பொருளாதார பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னாக்கா அரசுக்கான கடமை வந்து தன்னுடைய நாட்டை சார்ந்த எல்லா குடிமகன்களுக்கும் சரியான உணவு, சரியான உடை, சரியான உறைவிடம், சரியான சுகாதாரத்தையும் கொடுக்கறது அரசுக்கான கடமை. ஸோ அப்படி பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவுகள் வந்து அதிகம், தனி மனிதனுக்கும் அதிகம், அரசாங்கத்துக்கும் அதிகம். இதே மாதிரி பலவிதமான அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனையோ, காலரா பிரச்சனையோ, குழந்தைகளின் உயிரிழப்பு, சின்ன பிள்ளைகளோட உயிரிழப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய மருத்துவ செலவும் அதிகமாகுது. மருத்துவ செலவு அதிகமாகும் போது பொருளாதாரம் கண்டிப்பா குறையும். அரசுக்கான வரவு வந்து மக்களுடைய வரிப்பணம், அரசுக்கான செலவு வந்து மக்களுடைய மேம்பாட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய பணம். ஒரு தூய்மை இந்தியா இயக்கங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது வெறும் அந்த தூய்மை இந்தியா திட்டத்தை சேர்ந்த அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு நிர்வாகத்துக்கான ஒரு பொறுப்பாக கிடையாது. இது வந்து சுற்றுப்புறம் மட்டும் இல்லாம சமூக பொறுப்பும் கூட, பொருளாதார பொறுப்பும் கூட அப்படிங்கறத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஓகே மேம், இப்ப கழிவறை வசதி இல்லாத ஒரு சூழல் வந்து சமூக பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு நாட்டுடைய பொருளாதார பிரச்சனையாகவும் இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த இயக்கம் வந்து பொதுமக்களின் அன்றாட பழக்க வழக்கங்களில் ஏற்படுத்தியுள்ள மாற்றம் என்ன? குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு எத்தகைய பலனை அளித்துள்ளது? ஏன்னா இந்த இயக்கத்தின் முதற்கட்டமே கிராமப்புறங்களை நோக்கிதான் பயணித்தது. அதன் பலன்களை கூறுங்கள் மேம்.
ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்பட்ட ஒரு மிகச்சிறிய மாற்றம் வந்து பெண்களின் கண்ணியத்தும் காப்பாற்றப்பட்டது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது வந்து இதுல பாத்தீங்கன்னாக்கா தனி வீட்டு கழிப்பிடத்தை பத்தி மட்டும் இந்த இயக்கம் சொல்லல. பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், நிறைய இடங்கள்ல வந்து எல்லா பள்ளிகள் எல்லாம் கம்பல்சரியா வந்து பெண்களுக்கான தனி கழிப்பிடம், ஆண்களுக்கான தனி கழிப்பிடம் கட்டணுங்கிறதுலாம் வந்து இந்த திட்டத்துல ஒரு பகுதியா இருக்கிற பட்சத்துல நல்ல கழிப்பிடங்கள் இருக்கும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த மாற்றம் தான் வரவேற்கத்தக்க மாற்றம். நல்ல கழிப்பிடம் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை தேவை தானே. இந்த அடிப்படை தேவையை பள்ளிகள் கொடுக்கும்பொழுது பள்ளிகளுக்கு மாணவர்கள் சேர்க்கை அதிகமாச்சு. மூணாவது வந்து இந்த தனி கழிப்பிடம், தனி சுத்தம், தனி சுகாதாரம் போது நோய்களுடைய அளவு வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. இப்ப வந்து கவர்மெண்ட்ல வந்து இது மாதிரி மிகச்சிறந்த ODF வில்லேஜ், அதாவது ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ அப்படிங்கறது ஐடென்டிட்டி அந்த ஒரு கிராமம் சாதிச்சிருச்சுன்னா வெளியில வந்து கவர்மெண்டே வந்து அதுக்கு வந்து ஒரு போர்டு வச்சிடுறாங்க. இது திறந்தவெளி கழிப்பிடமற்ற கிராமம் அப்படிங்க, அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். தூய்மை இந்தியா இயக்கம் நாட்டின் சுகாதார நிலையை எவ்வாறு மேம்படுத்தியிருக்கு? சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இந்த இயக்கத்தோட முக்கிய பங்கு என்ன மேம்? சுற்றுச்சூழல் பங்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவோம், கம்யூனிகபிள் டிசீஸ், அது வந்து குறைஞ்சிருக்கு. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே 2014 கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறதா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தன்னுடைய வந்து அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து மிகப்பெரிய விதத்துல வந்து இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ வந்து இந்த திறந்தவெளி மலம் கழிப்பதனால அது பக்கத்துல இருக்கிற நீர், மண் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷன் ஆயிடுறது. இதை அவாய்ட் பண்றதுனால கண்டிப்பாக வந்து மண் மேம்படுது, நீர் வளங்கள்ல இருக்கிற நச்சுத்தன்மைகள்லாம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பொது நலத்துக்கான உடல் ஆரோக்கியத்திற்கான செலவு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அப்ப செலவு குறைக்கிறது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து கண்டிப்பாக மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுகாதார சூழல் வந்து இது மட்டும் இல்லாம நேரடி பலன் எப்படின்னா கூட இன்டைரக்ட் ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்கா பலவித துறைகளும், ஏன்னா இது பொருளாதார முன்னேற்றமும் நான் ஏற்கனவே சொன்னேன், பலவித துறைகளும் இதுல வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னாக்கா ஃபாரின் டிராவலர்ஸ், இந்தியா சுகாதாரமான நாடு தானே, சுத்தமான நாடு தானே, நான் வந்தா எனக்கு வந்து என்ன பிரச்சனையும் வராது இல்ல, தைரியமாக இந்த நாடு சுகாதாரம் உள்ள நாடு, இந்த கிராமம் சுகாதாரம் உள்ள கிராமம், இப்ப செக் பண்ணிட்டு வரும்போது சுற்றுலா துறை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இதனால வந்து பயனடைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். குப்பைகள் மற்றும் கழிவு மேலாண்மை இந்த இயக்கத்தின் கீழ் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? அதாவது இந்த தூய்மை இந்தியா 2வது கட்டத்துல எது இலக்கா இருந்தது அப்படின்னு சொல்லுங்க மேம். முதல் கட்டம் வந்து முதல்ல வந்து நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கிட்டத்தட்ட 11 கோடி கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு திறந்தவெளி கழிக்கும் முறை இல்லாத ஒரு நாடாக 2019 நம்ம வந்து அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய நிலைமையில இந்த முதல் கட்டம் அவ்வளவு நல்ல முடியும் பொழுது, இரண்டாவது கட்டம் வந்து 2021 முதல் 26 வரை நம்ம இப்ப வந்து அந்த கட்டத்துடைய கடைசி 2026 இருக்கும். இதோடைய முக்கியமான ஒரு இதுல வந்து இரண்டா பிரிச்சுக்கலாம். அது இந்த இரண்டாவது பகுதியை வந்து நகரத்துக்கான தூய்மை, கிராமத்துக்கான தூய்மை அப்படின்னு பிரிச்சுக்கலாம். கிராமப்புறத்தை பொறுத்தவரையில் இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுகாதார விழிப்புணர்வு ஆல்ரெடி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லிட்டோம். அது வந்து அவங்க வந்து வெறும் கழிப்பிடத்தோட மட்டும் நிக்காம அடுத்தது குப்பைகளை சேகரிக்கிறது, மறுசுழற்சி பண்றது, அப்படிப்பட்ட பல விஷயங்களை வந்து கிராமத்துல வந்து இந்த இரண்டாவது திட்டம் அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க. அதே போல இது கிராமத்துக்கு மட்டும் இருக்கும். நகரங்களை பொறுத்தவரையில் இந்த திறந்தவெளி கழிப்பிடம்ங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு பாத்தீங்கன்னாக்க குப்பை மேலாண்மை தான், குப்பை சேகரிப்பு மேலாண்மை, குப்பை மறுசுழற்சி, வீட்டுக்கு வீடு குப்பைகளை கலெக்ட் பண்றது, உலர்ந்த குப்பை, உலரா குப்பை, மக்கும் குப்பை, மக்கா குப்பை, அதே மாதிரி பிரிச்சு சேகரிப்பு திட்டங்களை கொண்டு வருது. அந்தந்த நகராட்சிகள் மூலமாக சென்னை போன்ற பெருநகராட்சிகள்ல அதற்காக தனியாக அந்த காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கான யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிறைய பெண்கள், நிறைய ஆட்கள்லாம் வந்து விழிப்புணர்வு பாடல்கள்லாம் வந்து உருவாக்குறது, அது போல விஷயங்களை வந்து இரண்டாவது கட்டத்துல வந்து நிறைய வந்து அரசாங்கம் வந்து இப்போ தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா 2023 கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நகரங்கள் வந்து இந்த வேஸ்ட் கலெக்ஷனை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்மளுடைய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தகவல் அறிக்கையில வந்து இதெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. மத்திய அரசின் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்து நிறைய பேசிட்டு இருக்கோம். நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் இதன் 2வது பகுதியை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.